ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு பேயெல்லாம் நல்லா வெள்ளைஞ்சோலையுமா தான் வருது. புரியல? பேய்க எப்படி வருது? வெள்ளைஞ்சோலையுமா வெள்ளக்காரங்க மாதிரி வருது. அப்ப எந்த ரூபத்துல இன்னைக்கு பேய் சபைக்குள்ள நுழையுது அப்படிங்கறத எனக்கு புரியணும். புரியுங்களா உங்களுக்கு? மாற்று போதனைகள். அதான் பவுல் சொல்லுவாரு, நான் போன பின்பு மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓநாய் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள வரும். உங்களிலும் சிலர் எழும்பி என்ன பண்ணுவாங்க? சீசர்களை தங்கள் வசப்படுத்திக் கொண்டு இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்ப எது ஓநாய்னா? எது மாறுபாடானவைகளை போதிக்கிறதா ஓநாய். சரியா? அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு கிறிஸ்து இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்? இன்னைக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி வருவான். சரிங்களா? பியூர் ஒயிட்டா வருவான். இன்னைக்கு இந்த வெள்ளையை பார்த்து யாரும் மோசம் போயிடாதீங்க. புரியுங்களா? இப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்துட்டு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பார்வோனுடைய கோட்டையில் ஏகப்பட்டவர் இருந்தாங்க, ஏகப்பட்ட மந்திரவாதி இருந்தாங்க, ஜோசியர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா பார்வோன் பார்த்த சொப்பனத்தை யாரால என்ன செய்ய முடியல? விளக்கி சொல்ல முடியவில்லை, விளக்கி சொல்ல இயலவில்லை. ஆனா விளக்கி சொல்வதற்கு ஒருவன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறை